ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசுவும் ஏதோ தோன்ற மாலை கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கினாள். புள்ளாரப்பா, என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. பட் எதுனாலும் எல்லாமே நல்லதுக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ரிசல்ட் என்னன்னு தெரியறதுக்குள்ளே தான் மண்டை வலிக்குது. ஸோ எப்பவும் போல் நாம் ஒரு கேம் வச்சுக்கலாம். அதுலேருந்து எனக்கு நீ ரிசல்ட் மட்டும் சொல்லிடு, அது போதும். அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணல, ஓகேவா என்றவள். நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு யாரும் சொல்லலை, நிச்சயத்தை நிறுத்தலைன்னா கண்டிப்பாக எனக்கும் அவருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் என்று தன் வாயை பிதுக்கியபடி, வேறு வழி இல்லை, நீ எனக்கு கொடுத்தது இதுதான்னு நான் ஏற்றுக்கிறேன். பார்த்து எனக்கு கரெக்டாக பதில் மட்டும் சொல்லிடு ப்ளீஸ் புள்ளையரப்பா என எப்போதும் போல சாதாரணமாக வேண்டிவிட்டு கடவுளிடமே முடிவையும் விட்டுவிட்டு மறுநாள் தன் மீதி வாழ்க்கைக்கான பதிலை எதிர்பார்த்தபடி வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாள் எப்போதும் போலவே நடக்க அனைவரும் தத்தம் வேலைகளை பார்த்தனர். அன்று இரவு 12 மணி வரை விழித்திருந்தவள் அதன் பின் தன்னிடம் இருக்கும் குட்டி விநாயகர் சிலையிடம் பேசினாள். இப்போ வரைக்கும் எதுவுமே மாறல. அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நிச்சயம் அண்ட் இந்த மாதத்துக்குள்ளேயே கல்யாணமும் வச்சுருவாங்களா என்றவள். சரி, நீ கொடுத்துருக்கிற பதில் இதுதான். நீ தர வாழ்க்கை கண்டிப்பாக தப்பாகாது. ஸோ அவரையும் இந்த கல்யாணத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். எனிவே ரிசல்ட்டு சொன்னதுக்கு தேங்க்ஸ் என புன்னகையுடன் கூறிவிட்டு தெளிவான முடிவோடு அவளும் உறங்கினாள். அடுத்த நாட்கள் நகர நிச்சய தினமும் வந்தது. நம்ம வீடே பெருசு தானே, நிச்சயம் வீட்டிலையே வச்சுக்கலாம், கல்யாணம் மட்டும் மண்டபத்தில் வச்சுக்கலாம் என அலமேலு ஏற்கனவே கூறியதால் பசு வீட்டில் அனைவரும் கிளம்பி அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். அபியும் கதிரும் உடன் வேலை செய்யும் சிலரும் வனிதா அவர்களது குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவரும் உடன் வந்திருந்தனர். அங்கே மாப்பிள்ளை வீட்டினர் சார்பாக அவர்களது உறவினர்களை அத்தனை பேர் திரண்டிருந்தனர். பார்க்கவே சற்று மலைப்பாகத்தான் இருந்தது. அனைவரும் வரதனை கேட்டுவிட்டனர். ஆனால் அவன் அங்கே இல்லை. யாருக்கும் எங்கே சென்றான் என கூட தெரியவில்லை. கேட்டால் விசேஷ நேரத்துக்கு வந்து விடுவான் என்று மட்டும் அம்மாவும் மகள்களும் அனைவரிடமும் கூறி வந்தனர். கிட்டத்தட்ட அனைவருமே விசேஷத்திற்கு வந்துவிட நிச்சயம் படி குறித்த நல்ல நேரம் நெருங்க மாப்பிள்ளை பையன் எங்க இன்னும் காணோம் என அனைவரும் கேட்க அங்கே நடுக்கூடத்தில் அலங்காரம் செய்தபடி அமர்ந்திருந்த வசுவிடம் பார்வையை செலுத்திய அலமேலு அங்கிருந்தவர்களிடம், அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கிட்டையும் அவங்க வீட்லேயும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, முதல்ல அதை பேசலாமா என்று பீடிகையுடன் ஆரம்பித்தார். மற்றவர்களும் புரியாமல் விழிக்க கணேசனும் என்ன சம்மந்திமா இந்த நேரத்தில் என்ன பேசணும் என பவ்யமாகவே கேட்டார். சொல்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறா, அவன் கூட வாழ்ந்துட்டும் இருந்திருக்கா என்றதும் அனைவரும் அதிர்ச்சியாகினர். கணேசனும், சம்மந்திமா வார்த்தையை யோசிச்சு பேசுங்க, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க என்று கிட்டத்தட்ட கத்தினார். அலமேலுவோ சாதாரணமாகவே கூறினார், அட இதெல்லாம் நான் சொல்லலை, உங்கள் பொண்ணு என் பையன்கிட்ட சொன்னது. வசுவின் அதிர்ந்த முகத்தை பார்த்தவர்கள் நம்பாமல் மறுக்க சீதாவும், வேற ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கம்மா, இல்லை பிடிக்கலைன்னா கூட வெளிப்படையாகவே சொல்லிடுங்க, ஆனால் இப்படியெல்லாம் அபாண்டமாக என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க என்று கூறினார். இது ஏன் அம்மா தப்பாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு உங்கள் பொண்ணை பற்றி தெரியலைங்க, இருங்க அவகிட்டயே கேளுங்க. ஏன் வசு, நீ என் தம்பியை கோவிலுக்கு வர சொல்லி பேசினதானே என்று ஆனந்தி கேட்க, அது என்று வசு இழுத்ததும், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, யாருக்கும் தெரியாமல் நீ அவன்கிட்ட பேசணும்னு தனியாக கூப்பிட்டு பேசினியா இல்லையா என்று ஆர்த்தியும் கேட்டாள். ஆமாம், ஆனால் என்று வசு பேசும் முன், அவன்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நீ கேட்டிருக்க தானே என்று அடுத்த கேள்வியை கேட்டனர். வசுந்தரா மௌனமாகவே ஆமாம் என்பது போல தலையசைக்க அனைவரும் அதிர்ச்சியாகினர். பார்த்தீங்களா உங்கள் பொண்ணோட லட்சணத்தை, நாங்கள் அவளை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போவாது ஒத்துக்கிறீங்களா?
ஆனால் அம்மா இல்லைம்மா என்று வசு ஆரம்பிக்கும் முன், என்ன இல்லைம்மா, நீ பேசினது கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுது எல்லாமே தெரியும். அதே மாதிரி என் தம்பிக்கிட்ட நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன், நான் கேம்ப்புன்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாம் அவரோட தான் கூட சேர்ந்து இருப்பேன், நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொல்லி கேட்கல, நீங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்லி நிறுத்தினது தான் இந்த வீட்டில் கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு நீ சொல்லியிருக்க என்று அவர்களாக ஒரு விஷயத்தை கூற, நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அப்பா இவங்க என்றவளை பேச விடாமல், எப்படி பெரிய இடம் நல்ல வசதி அதனால செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்களா என்று கணேசனிடமும் கேட்க, அட என்னம்மா இப்படி கேட்குற, வேற அவங்களுக்கு வழி என்ன இருக்கும் சொல்லு, இவ்வளோ நாள் இவளோட சம்பாத்தியத்தில் குடும்பம் ஓரளவுக்கு போச்சு, திடுதுப்புன்னு அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வேற என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம், அதுக்காக தான் வசதியான இடமா பார்த்து பிளான் போட்டிருப்பாங்க என்று அம்மாவும் மகள்களும் தங்களுக்குள் மாற்றி மாற்றி குறை கூறிக்கொள்ள வசுவோ கோபமாக எழுந்தாள். இங்கே பாருங்க, என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாதுங்க. இவ்வளோ கோபம் மட்டும் வந்து என்னம்மா பண்ணுறது, நிச்சயம் வரைக்கும் வந்த கல்யாணத்தை பையன் வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினாலும் அந்த பையனை அவங்க குடும்பத்தை பற்றி மட்டும் ஊரலகம் ஒன்றும் சொல்லாதா, அடுத்து அவனுக்கு கல்யாணம் பேச வேற பொண்ணை பார்த்தாலும் உங்கள் பையன் திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம், அவங்க வீட்டில் இதை ஒரு குறையாக எங்ககிட்ட கேட்க மாட்டாங்களா என்ன, எங்கள் பையன் எங்கள் குடும்பம் அவமானப்பட்டால் பரவாயில்ல, உங்கள் குடும்பம் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா, என்ன இது நியாயம் என்று அவர்கள் கேட்க வசு அவர்களை விடுத்து, அம்மா அப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க. கூட்டத்தில் இருந்த ஒருவரோ, சரிம்மா அவங்க பேசுகிறத விடு, அப்புறம் ஏம்மா நீ கல்யாணத்தை வேணாம்னு சொன்ன என்று இவளிடம் கேட்க, அது இந்த மேரேஜ் செட் ஆகும்னு எனக்கு தோணலை, எனக்கும் இவங்க பையனுக்கும் இடையில நிறையா வேறுபாடுகள் இருக்குது, இங்கே 2 பேரோட குணமே வேறு வேறு, அதோட பழக்க வழக்கம் பேசுகிறதுன்னு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிறையா மாறுதல்கள் இருந்தது, இப்படியே இருந்தால் கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனை வரும்னு தான் இப்போவே வேண்டாம்னு சொன்னேன், வேறு எந்த காரணமும் இல்லை என்று வசு அவளின் தன்னிலை விளக்கம் கூற, இது எல்லாம் ஒரு காரணமாமா, சரி அப்படி இது வரைக்கும் உங்கள் 2 குடும்பத்துக்கும் ஏதாவது விஷயத்தில் பெருசாக சண்டை போட்டிருக்கீங்களா என்ன என்று அவர்களும் கேட்க, இல்லை என்பது போல தலையசைத்தாள். பின்ன எப்படிம்மா நீ முடிவு பண்ண, பெரியவங்க இதெல்லாம் பார்த்து தானே பேசியிருப்பாங்க, இது எல்லாம் யோசிக்காமல் விட்டுருவாங்களா என்ன, அப்படியே சின்ன சின்ன பழக்க வழக்கம் மாறிச்சினாலும் அதை கல்யாணம் முடிஞ்ச பிறகு கற்றுக்க வேண்டியது தானே, ஒன்று மருமக பிள்ளை நீ மாறப்போகிற, இல்லை பையன் வீட்டில் மாறட்டும், இது மாதிரி பிரச்சனை எங்கே இல்லாமல் இருக்குது, இதுக்காக படித்த இவ்வளோ வசதியான சம்பந்தத்தை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா, இந்த காரணத்தெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது என அவர்கள் பங்கிற்கு பெரியவர் என்ற முறையில் அவரும் அதே போல கேட்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள், அப்போ வேற என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள்லாம் சொல்ல வரீங்க என்று வசு கிட்டத்தட்ட கத்தினாள். கூட்டத்தில் இருந்த வேறொருவரோ, அதான் நீயே சொல்லியிருக்கியே வேற ஒருத்தனை காதலிக்கிறேன், ஒன்றா வேற அப்பப்போ நாங்கள் இருந்திருக்கோம்னு. இதை கேட்ட வசு கடுப்புடன், அப்படின்னு நான் சொன்னேனா, அதை நீங்கள் பார்த்தீங்களா என்று கத்த, எங்ககிட்ட கோபப்பட்டு என்னம்மா பண்ணுறது, இப்போவாது உண்மையாக சொல்லிடு, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் பேசி நீ விரும்பின பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறோம். இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்களையும் நம்பவே முடியறதில்ல, என்ன பண்ணுறது, பெற்றவங்க அப்படி வளர்த்திடுறாங்க, சுதந்திரங்கிற பேரில் நம்பி இஷ்டத்துக்கு வெளியில் விடுறாங்க, கடைசியில் அது இப்படியெல்லாம் பிரச்சனையில் வந்து நிற்குது என ஆளாளுக்கு குற்றம் சாட்டி தவறாக பேச சீதா கணேசன் இருவரும் அதிர்ச்சியிலேயே இருந்தனர். ஐயோ, ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஏன் எல்லாரும் இப்படி பெருசு பண்ணுறீங்க, நான் அப்படி யாரையும் காதலிக்கல, எந்த தப்பும் பண்ணலை என வசு கத்த தன் பெற்றோர்களிடமும் நம்ப சொல்லி பேசிக்கொண்டிருந்தாள். வனிதாவோ சும்மா இருக்காமல், இங்கே பாருங்கம்மா, பணம் இருக்குன்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா, உங்கள் பையனே இங்கேருந்து அதை சொல்லியிருக்கலாம்ல, எங்கே பயந்து அவன் பாட்டுக்கு ஓடிட்டானா என்று அவர்களை மேலும் தூண்டிவிட, ஏய் என் தம்பியை பற்றி ஏதாவது பேசினா அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை அவன் வேற வந்து சொல்லணுமா என வரதனின் அக்காக்களும் எகிற இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். வசுவோ வனிதாவிடம், அக்கா ப்ளீஸ்க்கா, நீயாவது பேசாம இரு, தப்பாக பேசி வார்த்தையை விடாத என கெஞ்ச
வனிதா அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், நீ சும்மா இருடி, நான் பேசிக்கிறேன். ஏம்மா, ஒருவேளை உங்கள் பையன் யாரையாவது காதலிச்சு ஓடி போயிட்டானோ, அதனால தான் அதை மறைக்க நீங்கள் இப்படி எங்கள் வசுவை குறை சொல்கிறீங்களோ என்றதும், இது நல்லா இருக்கே கதை. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது என் பையனா? நிறுத்த சொல்லி கேட்டது என் பையனா? உங்கள் வீட்டு பொண்ணு தானே, அதை அவளே ஒத்துக்கிட்டதை நீயும் தானே பார்த்த. இப்போ கூட என் பையன் நான் சொன்னால் அடுத்த 1 மணி நேரத்தில் இங்கே இருப்பான். வளர்ப்புனா அப்படி இருக்கணும். வளர்த்துருக்கிற லட்சணத்தை பாரு. தப்பையும் பண்ணிட்டு அதை அடுத்தவங்க மேலே போட்டு தப்பிச்சுக்க பார்க்குறா. ரொம்ப விவரம்தான். சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க என்ற அலமேலு சீதா கணேசனிடம் திரும்பினார். ஆமாம், உங்கள் பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டாம்னு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னாலா? அவளை சமாதானப்படுத்திட்டு தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்துகிறீங்களா என்ன என்று நேரடியாகவே கேட்க, கணேசனும் தலை கவிழ்ந்தபடி ஆமாம் என்பது போல தலையசைத்தார். அலமேலுவோ, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? பெத்த அப்பாவே ஒத்துக்கிட்டாரே. விருப்பமில்லாமல் கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு இவ ஒத்துக்கிட்டான்னு இவரே சொல்லிட்டாரே என்றதும் சுற்றி இருந்த மற்றவர்கள், இவங்களெல்லாம் என்னதான் பண்ணுறதோ, பண வசதின்னா போதும், உடனே எதையாவது சொல்லி கல்யாணத்தை முடிக்கலாம்னு பார்க்க வேண்டியது. பெற்றவங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. புள்ள யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வந்து கல்யாணத்தையும் நிறுத்த பார்த்துருக்கா. அவங்கள மாதிரி தானே பிள்ளையும் இருக்கும். ஏப்பா கணேசா, இவ்வளோ பெரிய மனுஷன் நீ இப்படி பண்ணலாமா? பணத்துக்காக பிள்ளையோட வாழ்க்கையை பலி கொடுக்கலாமா? இப்படி ஆளாளுக்கு அவரிடம் கேள்வி கேட்க, வசுவோ, ப்ளீஸ் என் அப்பா அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னது தெரியாது, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை என்று கிட்டத்தட்ட கெஞ்சினாள். அது சரிதாம்மா, உன் வாழ்க்கை உன் குடும்பம், அவங்க மான மரியாதையை பார்க்குறது சரி. அதே மாதிரி சம்மதிக்காரம்மா வீட்டு மான மரியாதை பற்றி யோசிச்சு பார்த்தியா? இவங்க முன்னாடியே விசாரித்து உண்மையை சபையில் பட்டுன்னு போட்டு உடைச்சதால இவ்வளோ விஷயம் வெளியில் வருது. இவங்க பையன் உன் பேச்சை கேட்டு இங்கே வந்து கல்யாணம் மட்டும் வேண்டாம்னு சொல்லியிருந்தா அது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். எல்லாரும் இவங்க குடும்பத்தை, இவங்க பையனை பற்றி எவ்வளோ மோசமாக நினச்சிருப்போம். அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா என்று கேட்க, அட, அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு, அவளே சரியான ஆள். பார்த்து பையனை தனியாக கூப்பிட்டு நாசுக்காக பேசி காரியத்தை நடத்த பார்த்துருக்கா. அவகிட்ட நியாயம் அநியாயம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான், இவ்வளோ வருஷமாக இந்த பொண்ணு தான் இவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ உதவியாக இருந்தது. எல்லாமே பார்த்துச்சுன்னு எவ்வளோ பெருமையாக நினச்சோம். இப்போ தானே தெரியுது இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல இவ கைவரிசையை காட்டி சாதிச்சாலோ, இன்னும் என்னவெல்லாம் பண்ணியிருப்பாளோ யாருக்கு தெரியும் என ஆளாளுக்கு தனக்கு தோன்றியபடி தவறாக பேசினர். ஒரு கட்டத்துக்கு மேல் கணேசன் அலமேலு அவர்களின் குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வசுவிடம், இதுவரைக்கும் உன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், பெருமைப்பட்டிருக்கேன். பல நேரம் நீ கஷ்டப்படுறியும் உனக்காக நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷம் உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். உன்னை பெற்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். இனிமேல் என் மூஞ்சிலையும் முழிக்காத என தடை பார்த்து கூறியபடி அவர் சென்றுவிட, அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அக்கா, மாமா என மொத்த உறவுகளும் அவளை விட்டு சென்றே விட்டனர். ஒவ்வொருத்தராக கூட்டத்தில் பேசியபடியே கலைந்து செல்ல வசுவிடம் வந்த அபி அவளது தோளை பற்றினார். வசு கண்ணீருடன் திரும்பி பார்த்தாள். அதற்குள் அவர்களிடம் வந்த அலமேலு, ஆனந்தி, ஆர்த்தி மூவரும், என்ன வசு, கல்யாணமே நடக்கல, ஆனால் மொத்த குடும்பமும் உன்னை விட்டு அப்படியே போயிடுச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்கா என்று சற்று கிண்டலாக கேட்க, அக்கா தப்பாக சொல்லாத, அவங்க விட்டுட்டு போகல, வேணா இனிமேல் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதிர்பார்க்காத அதிர்ச்சி, வருத்தம் கொஞ்சமாவது அவளுக்கு இருக்கதானே செய்யும். அலமேலுவும், 1 மாதம் சம்பளம் இல்லைன்னா குடும்பமே ஓடாது, அந்த நிலைமையில இருந்துட்டு என் பையனை வேண்டாம்னு நீ சொல்றியா? வசதி கம்மியான குடும்பத்திலேருந்து பொண்ணு பார்த்ததே வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு தாண்டி. ஆனால் நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் பையனை எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அவனை குறை சொல்லி எங்களை காரணம் காட்டி அவனை வேற வேண்டாம்னு சொல்லியிருக்க. பார்க்க அப்பாவியாக இருந்ததால் பேசியும் வழிக்கு கொண்டு வந்து சொத்தை நீ மட்டும் அனுபவிக்கலான்னு நினச்சியா? இல்லாட்டி வேண்டாம்னு அவனை கஷ்டப்படுத்தி குடும்பத்தை விட்டு பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போடலாம்னு நினச்சியா?
எத்தனை கோவில் குளம்னு ஏறி இறங்கி எல்லாரோட வேண்டுதலில் பிறந்த வேண்டிய என் பையன். அவன் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அவன் விஷயம்னா எல்லாருமே தான் வருவாங்க. நாங்கள் பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்த்தி வைப்போம். நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்ததும் சண்டை போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுவீங்களாக்கும். அவனை எங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு யார் நினச்சாலும் முடிவு விபரீதமாக தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என கூற வசுவோ அங்கே மௌனமாகவே நின்றாள். என்ன தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதா? பார்க்க இவளையும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நீ மன்னிப்பு கேட்டால் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று சற்று கிண்டலாகவே கூற வசுவோ வெறுமையாக பேசினாள். நான் தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கணும். இப்போவும் சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணலை. ஆனந்தியோ அப்போ எங்கள் மேலே தப்புங்கிறியா என்று கத்தினாள். நீங்கள் பண்ணது தப்பு இல்லை, பாவம். அழகாக இருந்த சின்ன குருவி கூட்டை பிரித்து எரிஞ்சிட்டிங்க. இந்த பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கும். வாபி போலாம் என்று அவர் கண்ணீரோடு அவையை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் வசு. இவளுக்கு இந்த திமிரு தாமா, இப்போ கூட பாரு எவ்வளோ தென்னா வெட்டா பேசிட்டு போறா என்று கத்த, பார்த்துக்கலாம் விடுடி. கண்டிப்பாக இனி அவள் நம்ம வழியில் வரமாட்டா. அவளை பற்றி இனி நாம ஏன் நினைக்கணும்? அதுதானே, போகட்டும், ஏதோ அதிர்ச்சியில் பெணத்திட்டு போறா என்று அம்மாவும் மகள்களும் பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். நாராயணன், சரத், சங்கரன் மூவரும் உண்மையா என்னதான் நடந்தது, கண்டிப்பாக அந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக எல்லாம் நடந்திருக்காது என்று கூறி உண்மையை விசாரிக்க, பாருடா ரொம்ப தான் அக்கறை. ஆமாம், அவள் கல்யாணம் வேண்டாம்னு மட்டும்தான் சொன்னான், மீதியெல்லாம் நாங்களாக சொன்னது தான் என நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூற, இது தப்பு, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்று இவர்கள் ஆரம்பிக்கும் முன், எது தப்பு? அவன் மட்டும் நம்ம பையனை வேண்டாம்னு சொல்லலாமா? அவமானப்படுத்த பார்க்கலாமா? நம்மளை அசிங்கப்படுத்த பார்க்குற அவளுக்காக பாவம் பார்க்குறீங்க? என்ன ஆளுங்களோ நீங்கள்லாம். இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் என்னவோ நினச்சிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் பையன் வாழ்க்கை, அவனோட நல்லது தான் முக்கியம். இந்த விஷயத்த வெளியில் சொன்னாலும் அவன் மேலே இன்னும் தப்பு இருக்குன்னு காட்ட நான் தயாராக இருக்கேன். இதுக்கு எதிராக ஏதாவது பண்ணால் பாதிப்பு அவளுக்கு தான், பார்த்து நடந்துக்கோங்க என்று மிரட்டியபடி அம்மாவும் மகள்களும் சென்று விட்டனர். என்ன மாமா இப்படி பண்ணியிருக்காங்க என்று சங்கரன் கேட்க, என்ன பண்ணுறது, எல்லாம் விதி, அந்த வரதனை சொல்லணும், இவங்களை நம்பி சொன்ன இருக்கான் பாரு என்று அவர்களும் இயலாமையில் கத்தினர். இவ்வளோ நாள் அவன் யார் சொன்னாலும் கேட்குறது, வீட்டில் அப்படியே சொல்கிறதுன்னு பார்க்கும்போது அப்பாவியாக இருக்கானேன்னு நினச்சி பாவமாக இருக்குமாம்மா. ஆனால் இப்போ கோபமாக வருது என்று சரத்தும் புலம்பிவிட்டு அங்கிருந்து சென்றான். வசு வீட்டிற்கு செல்ல சீதா அழுது கொண்டே இருக்க, கணேசனுக்கு அவரது நெருங்கிய நண்பர் மூர்த்தி ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க, வனிதா எப்போதும் போல இப்படி அவமானமாகிடுச்சே என்று புலம்பிக் கொண்டே இருக்க, அவளை அடக்கும் வழியின்றி அவளின் கணவர், மாமியார், மாமனார் அனைவரும் நின்றிருந்தனர். ஒரு கட்டத்துக்கு மேல் தாரணியோ, வனிகா, வசுக்கா பற்றி தப்பா பேசாத என முறுக்கி கொண்டு சண்டைக்கு வந்து நிற்க, வனிதாவோ அவளை உதாசீனப்படுத்திவிட்டு மீண்டும் தன் புராணத்தை ஆரம்பித்தார். கணேசன் தாரணியை அடிப்பது போல வந்தவர் தன்னை அடக்கி கொண்டு, இனிமேல் வசுவுக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோதான், இனி பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசிப்பார், பல்ல உடைச்சிடுவேன் என தாரணியை திட்டினார். இதை சற்றும் எதிர்பாராத தாரணி அழுகையுடன் நிற்க, அந்நேரம் பார்த்து வீட்டிற்குள் வந்த வசு வேகமாக ஓடி சென்று தாரணியை கட்டிக்கொண்டாள். வசுக்கா, அப்பா திட்டாரு என வசு சந்துருவை பார்க்க, வனிகா புலம்பிட்டே இருந்துச்சு, தாரணி உனக்கு சப்போர்ட் பண்ண போய் அப்பா திட்டாருக்கா என நடந்ததை கூறினான். வசுவோ, அப்பா ஏன்பா என் மேலே இருக்கிற கோவத்தை அவன் மேலே காட்டுறீங்க என வருத்தம் தாழாமல் கேட்க, அவன் ஏன் பொண்ணு, அவன் மேலே எனக்கு உரிமை இருக்குது, நான் கோபப்படலாம், உன்கிட்ட நான் எப்படிமா எதிர்பார்க்க முடியும் என விரக்தியுடன் சற்று கோபமாகவே அவரிடமும் பேச, ஏன்பா நான் உங்கள் பொண்ணு இல்லையா, என்கிட்ட நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க என முடிக்கும் முன், இதுவரைக்கும் அப்படி நம்பி ஏமாந்ததே போதுமா என்றார். அடிபட்ட பார்வையில் வசு அவரை பார்த்து கேட்டாள், அப்போ நீங்களும் என்னை நம்பலையாப்பா? அவங்க சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? நான் சொன்னால் என் பொண்ணு கேட்பான்னு நான் நம்பினேன், அது இல்லைன்னா ஆன போதே எனக்கு பேரதிர்ச்சி. அதுக்கப்புறம் மற்ற எதை நம்பினாலும் நம்பாட்டியும் எனக்கு எதுவுமே பெருசாக இல்லையே என்றவர் கண்களை துடைத்தபடி
தன் நண்பர் மூர்த்தியிடம், மூர்த்தி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து சொல்லேன் ப்ளீஸ் என்றார். அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? உங்கள் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி என்று வசு ஆரம்பிக்கும் முன், உடம்பு தானே சரியில்லை, இன்னும் நான் சாகலையே, அப்புறம் என்ன என்று கத்தினார். அப்படி இல்லைப்பா, நாம் அவசரத்தில் எடுக்கிற முடிவு என்று மூர்த்தியும் அவரை சமாதானப்படுத்த கூற, கணேசனும் அவரை இடைமறித்து, அங்கே எல்லாரும் சொன்னது நீயும் தானே மூர்த்தி கேட்ட? பொண்ணு சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் நடக்குது, அதனால தான் வசதியான இடமா பிடிச்சிருக்கீங்கன்னு. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்தது தெரியுமா? பணம் கம்மியாக இருந்தாலும் ஏன் வருமானம்னு ஒன்று இருந்திருந்தா இவ்வளோ பேச்சு வந்திருக்குமா சொல்லு? எல்லாத்துக்குமே மேலே இந்த மகாராணியும் தான், அவங்க தான் சம்பாதிக்கிறோம், தான் இஷ்டப்படி தானே அவள் வாழ்க்கையை முடிவு பண்ணணும்னு அவளே எல்லாமே யோசித்து எடுத்துக்கிட்டாளே. இன்னும் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கே, நம்ம வருமானம் இல்லாட்டி பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க மூர்த்தி என்றார். வசு கண்ணீருடன் கூறினாள், அப்பா ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்கப்பா, இந்த வயசுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லைன்னு தான் சொல்ல வரேன். உன்னால் முடியாதுன்னு நான் எப்போவுமே நினச்சதில்லை. இதுக்கு மேலே நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ நான் எதுவுமே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா, நீங்கள் இப்படியெல்லாம் நினச்சி உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நான் எதுக்குமா உனக்கு இனிமேல் மாப்பிள்ளை பார்க்கணும்? உன் வருமானம், உன் சுதந்திரம், உன் வாழ்க்கை நீயே பார்த்துக்குவ. உங்கள் அளவுக்கு எல்லாம் என்னால் யோசிக்க முடியாது. அவள் மீண்டும் ஏதோ பேச வர, போதும், என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இன்னும் மனசில் தெம்பு இருக்குது. இவ்வளோ நம்பி ஏமாந்து இன்னும் ஒன்றும் ஆகாமல் உயிரோட தானே நல்லா தானே இருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே எதுவும் என்னை கஷ்டப்படுத்தாது. அதோட என்னை பற்றி அக்கறைப்பட என் குடும்பம் இருக்குது, நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ண வேண்டாம் என்று வசுவை யாரோ போல பேச, சந்துருவோ, அப்பா என்னப்பா நீங்கள் போய் அக்கா கிட்ட இப்படிலாம் பேசிட்டு, அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டாப்பா என்பதற்குள் அவனை முறைத்தவர், ஓஹோ, ஏன் சார், உங்களுக்கும் நான் தான் தப்பான முடிவு எடுக்கிறவனா தெரியறனும்? பாத்தியா மூர்த்தி, நான் சொல்லலை, வாயே பேசாமல் பூச்சி மாதிரி இருந்த பையன் இன்னைக்கு என்ன தப்பு சொல்கிறான், எனக்கு புத்திமதி சொல்கிறான். அப்பா அப்படி இல்லைப்பா, நிறுத்துடா, உன் வேலையை மட்டும் நீ பாரு. இதுக்கு மேலே யாராவது என் முடிவில் தலையிட்டா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று கத்தியவர் அவன் சற்று மிரட்டு விட அவனுக்கு பயத்தில் மூச்சு வாங்கியது. வசு சந்துருவின் கைகளை பற்றி அவனது முதுகை தடவி, டே சந்துரு, ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, நீ உட்காரு, பயப்படாத என அவளை ஆசுவாசப்படுத்தினாள். தாரணியிடம் தண்ணீர் கொண்டு வர சொல்ல அவளும் வேகமாக எடுத்து வந்து நீட்ட, அவள் வாங்குவதற்குள் அதை தட்டிவிட்ட கணேசன், நீ என் குடும்பத்துக்கு இனி எதுவும் செய்ய வேண்டாம், நீ பணத்தை கொடுத்து கடைசியில் மொத்தமாக ஏமாத்தினதே போதும். அந்த கடனையே நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாருமா, எந்திரு என்று கூறியதும், அப்பா ஏன்பா அக்கா கிட்ட இப்படி பேசுறீங்க என்று தாரணி கேட்க, தாரணி அமைதியாயிரு என்று வசுவும் கண்ணீருடன் அவளை அடக்கினார். கணேசனும் அவளை முறைத்து கொண்டு, சின்னவள் பெரியவளின் கைகளை பற்றியபடி அவளை ஒட்டியபடி பயந்து போய் மறைந்து கொண்டு நிற்க, கணேசன் வெறி பிடித்தார் போல, ஏய் தாரணி, இந்த பக்கம் வந்துடு, முதல்ல நீ உள்ள போ என்று அவளின் கையை பற்றி இழுக்க, அவளோ, மாட்டேன், வசுக்கா எனக்கு வேணும், அக்கா விட்டு நான் வரமாட்டேன் என இவளின் கைப்பற்றி கொள்ள தன் முன் என்ன நடக்கிறது என புரியவே அவளுக்கு சற்று நேரம் பிடித்தது. வசு சுதாரித்து, அப்பா அவள் சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம்ப்பா, அவளுக்கு கை வலிக்க போது, வேண்டாப்பா, அவளை இழுக்காதீங்க என்பதற்குள் தாரணியை இழுத்து தன் புறம் இருத்தியவர், அவள் ஏன் பொண்ணு, உனக்கு அடுத்தவங்களுக்கு வலி கொடுக்க மட்டும்தானே தெரியும், நீ ஏன் இதெல்லாம் பற்றி கவலைப்படுற என்று வசுவை காயப்படுத்தியவர் தாரணியிடம் திரும்பி, இனி நீ இவகிட்ட பேசுகிறத பார்த்தேன், அவ்வளோதான், இது தாரணிக்கு மட்டும் இல்லை, இங்கே என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் தான் என கூறியவர் அங்கிருந்து வெளியே சென்றுவிட மூர்த்தியும் அவருடன் வெளியே சென்றார். வசு தன் அம்மாவிடம் சென்றவள், அம்மா என்னம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நீயாவது. வனிதாவோ, எல்லாம் உன்னால வந்தது தான் வசு, அன்னைக்கு அந்த அம்மா பேசுறது சரியில்லைன்னு சொன்னேன், யாரும் கேட்கல, நீ சரின்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறமாவது சும்மா இருந்திருக்கணும், நீ எதுக்கு அந்த பையனை பார்த்து பேசின? இப்போ அந்த அம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, இதை தாங்கிக்கிட்டு அப்பா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நீ என்னடான்னா என்று அவள் பேச, அக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, தேவையில்லாமல் பேசி எல்லாரையும் உசுப்பேத்தி விடுறதை நீ நிறுத்தவே மாட்டியா என்று கத்தினாள். வனிதா வாய் திறக்கும் முன் இம்முறை சீதா கத்தினார், அவளை ஏண்டி குறை சொல்கிற, அவள் சொல்கிறதுல என்ன தப்பு,
இப்படி எல்லாரும் பேசுறதுக்கு இடம் கொடுத்தது நீ தானே, அதை மறந்துடாத என்று வசுவை திட்ட, என்னம்மா நீ கூடவா என்னை நம்பல? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நான் உங்ககிட்ட சொன்ன காரணம் மட்டும்தான். அதை தான் அவர்கிட்டையும் நான் சொன்னேன். இருக்கட்டும்டி, அதே காரணமாக இருக்கட்டும். ஆனால் இப்போது ஊருலகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தியா? அம்மா, எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்காக வாழ முடியாதுமா. நீங்களும் அப்பாவும் சொல்லுங்கள், நீங்களும் என்னை நம்புங்க, அது போதும் எனக்கு. மற்றவங்க இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு அது போயின்னு தெரிஞ்சதும் அப்போவும் அவங்கள தப்பாக பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் பாதிப்பு அது சீரியஸாக எடுத்துக்கிற நமக்கு தாம்மா. நீயாவது நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, அப்பா கிட்ட பேசுமா. சட்டனை அங்கிருந்து எழுந்த சீதா, நான் புரிஞ்சுக்கிட்டோம், இங்கே எதுவும் மாற போகிறதில்ல வசு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ பிடிவாதமாக வேண்டாம்னு இருந்திருப்பியா? அப்படியே இருந்திருந்தாலும் நீ திரும்ப அப்போ எங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீயா தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட. அத்தனை பேரும் அப்பாவை இவ்வளோ கேவலமாக பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டது யாரு? விடு, போனது போகட்டும். இதுக்கு மேலே அதை சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழட்டும். நான் இனி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு அவர் முடிவு தான் என்னோட முடிவும் என்று அழுது கொண்டே சீதாவும் உள்ளே சென்று விட்டார். யாரும் மற்றவளைப் போல நின்ற வசு மௌனமாக அறையில் சென்று அடைக்கலமானாள். அபியோ சிறிது நேரம் கூட அவளுடன் இருந்துவிட்டு சென்றாள். வனிதாவின் கணவன், இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீ இங்கேருந்து ஒன்றும் பண்ண வேணாம், இப்போவே எங்கள் கூட கிளம்புறதா இருந்தால் கிளம்பு, இல்லாட்டி நீ வீட்டுக்கே வராத என வனிதாவை மிரட்ட அவளும் இறுதியாக கிளம்பினாள். சீதாவிடம் ஆறுதல் கூறிவிட்டு வசுவிடம் வந்தவர்கள் என்ன பேசுவதென்றே தெரியாமல் தயங்கியபடி, வசு, நாங்கள் கிளம்புறோம் என்று கூறும் முன் அவள் எழுவதற்குள் வனிதா கத்தினாள். இன்னும் நீங்கள் 3 பேரும் அவகிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இவ தான் என்று வனிதா கத்த, வனிதாவின் மாமியாரோ, ஏன் வனிதா நீ இப்படி இருக்க? இப்பெல்லாம் பேசாத, அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம என்று வசுவிற்காக பரிந்து பேச, அது சரி, என்ன அவள் திட்டும்போது நீங்கள் யாரும் ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கல, அவளை சொன்னதும் உடனே வந்துடுவீங்களே சப்போர்ட்டுக்கு. உங்களுக்கு நான் மருமகளா இல்லை அவளா என்று தவறாக பேச அனைவருக்கும் சற்று சங்கடமாகவே போய்விட்டது. வசுவோ, அக்கா ப்ளீஸ், என்ன பேசுகிறேன்னு யோசிச்சு பேசு, சொல்லுவடி சொல்லுவ. இவ்வளோ நாள் தான் வசு பண்ணால் கரெக்டாக இருக்கும், வசு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த வீடு எங்கள் வீடு வெளியிலன்னு எங்கேனாலும் உனக்கு நான் தான் தனி மரியாதை. நீ எப்போவுமே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். சரி, அவள் தான் தெளிவாக இருக்கா, நமக்கு அறிவு அவ்வளோதான்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு நீ பண்ண வேலை, உன்னால் வந்த அவமானம், இத்தனை பார்த்தும் இன்னும் இவங்க எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு பேசுவாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? வசு இதை கேட்டு கண்ணீர் வடிக்க, வனிதாவோ மீண்டும் வாய் திறக்கும் முன், அம்மா தாயே, தெரியாமல் அவகிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்துட்டோம், யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லலை, வா போடா என அவள் கணவன் அவளை இழுத்து கொண்டு சென்றான்.